ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட்டு ஐரோப்பா என்ற அடையாளத்தில் உலக அரங்கில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என பிரெஞ்சு அரசு தலைவர் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவுக்கு இப்போது சீனா, ரஷ்யா மட்டுமல்ல, அமெரிக்காவும் அச்சுறுத்தல்களை விடுப்பதால் இவற்றை எதிர்கொள்ள ஐரோப்பா விழித்தெழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள பிரெஞ்சு அரசு தலைவர், அமெரிக்காவால் ஐரோப்பா உள்ளிட்ட உலகில் பதற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், நிதித்துறை, பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக அமைப்புகளில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு சக்தியாக மாற தயாராக உள்ளதா என்பதுதான் இப்போதுள்ள வினா என்றும் மேக்ரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வார இறுதியில் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் மேக்ரனின் இந்த கருத்து வந்துள்ளது. ஒழுங்கற்ற சமகால உலகில் ஐரோப்பா ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா ஐரோப்பிய பாதுகாப்பை என்றென்றும் உத்தரவாதம் செய்யும் நிலைப்பாடு இனி உறுதியில்லை எனவும், டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை இணைப்பதற்கான வெடிக்கத்தில் பின்வாங்குவது போல் தோன்றினாலும் ஐரோப்பியர்கள் அதில் ஏமாறக்கூடாது என்று மேக்ரான் எச்சரித்துள்ளார். ஒரு நெருக்கடியின் முடிவில் அமைதியாக இருக்கும் ஒரு கோழைத்தனமான போக்கு ஐரோப்பிய நாடுகளிடம் உள்ளதாக சிறிய அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்த பின்னர் திடீரென்று வாஷிங்டன் விட்டுக் கொடுப்பது போல நிலைமை மாறியதும் ஐரோப்பிய மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கப்பட்டதாகவும், ஒரு நொடி கூட அதனை நம்பக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.